திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் ரதம் கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. புதிகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ். ஒவ்வொரு நாளும் நாள் பொழுதில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நம்மளுடைய எதிர்காலத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். ஒரு முறை கோயிலுக்கு போயிருக்கேன். அந்த கோயிலுக்கு போயிட்டு வெளியில் வரும்போது அவங்க சொல்கிறாங்க, சார் எங்கள் லைஃப்பில் போராட்டம் தான் சார். நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணிட்டோம், ஜாதகமெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணல. பட் ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு ப்ரூஃப் பண்ணி நாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு காமிச்சுட்டு இருந்தோம். ஒன்றும் நடக்கலை சார். எங்கள் லைஃப்பில் தோல்வி தான் சார் மிச்சமாக இருந்தது. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொன்னோன்னே நான் அவங்ககிட்ட சொன்னேன், சார் ஜாதகம் பார்க்கணும், நான் பார்க்கவே வேண்டாமா, 12ஆம் இடம் உங்களுக்கு வேலை செய்யுது அப்படின்னு சொன்னேன். எப்படி சார் அப்படின்னாங்க, அதாவது நீங்கள் சொன்ன வார்த்தையிலிருந்து கிரகங்களை போட்டுக்கொள்ளும் பொழுது, நீங்கள் சொன்ன வார்த்தையிலிருந்து பாவங்களை போட்டுக்கொள்ளும் பொழுது 12ஆம் இடம் வேலை செய்கிறது, இந்த பிளானட் வேலை செய்யுதுமா, அதுதான் உங்களுடைய பிரச்சனையே. சரி நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் இந்த கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டு வாங்க, உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க சரி சார் எனக்கு உங்கள் கான்டாக்ட் நம்பர் மட்டும் கொடுங்க. இல்லைம்மா நம்ம ஆஃபீஸோடைய நம்பர் இது எடுத்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு எடுத்து சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க அந்த கோயிலுக்கு ரெகுலராக ஒரு 6 months கழிச்சதுக்கப்புறம் ஆஃபீஸில் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, சார் இந்த மாதிரி சார் சொன்னார், இந்த கோயிலுக்கு போக ஆரம்பித்தேன், ரெகுலராக போக ஆரம்பித்தேன், எனக்கு ஒரு நல்ல திருப்தியாக முடிஞ்சது, திருப்தியாக ஒரு காரியம் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்த நிலை மாறிச்சு. திருப்பி ஒரு 6 மாதம் கழிஞ்சது. 6 மாதம் கழிச்சதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இப்போ ஹஸ்பண்ட் நான் 2 பேரும் வேலைக்கு போயின்னு இருக்கோம். குடும்பத்தில் சண்டை சச்சரவு தோல்வி இவ்வளோ பிரச்சனைகள் இருந்ததில் எல்லாமே மாறி இன்றைக்கி நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இனிமேல் அவங்க ஜாதகம் பார்க்க வேண்டாம், எப்பவுமே ரொம்ப நல்லா இருப்பாங்கன்னு சொன்னேன். சிம்பிள். அவங்களுடைய பேசும்பொழுது இந்த பாவங்கள் கிரகங்களை வைத்து, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தது அவங்க பேசும்பொழுது பாவங்கள் கிரகங்கள் அந்த 2 விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க பேசின விஷயங்களில் பாவம் கிரகங்களை வைத்து அவங்களுடைய எதிர்காலத்தை பிரதிபலித்து ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம சொன்னால் அதற்குண்டான கோயிலையும் நம்ம எடுத்து சொன்னோம். இது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய இடங்களில் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணும்பொழுது ஸோ அவங்க நம்ம என்ன சொல்கிறது மிகப்பெரிய விஷயமாக எடுத்துகிட்டு இருக்கா. அது கடவுளுடைய சித்தம் தான் சொல்ல இந்த நிகழ்ச்சி கிடைச்ச ஒரு பெரிய பெருமையாக இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகளை பஞ்சாங்க குறிப்புகளில் இதோ நம்ம பார்க்க போகிறோம். 12/7/2025 விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 28ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 8:04 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். இன்றைய திதி அதிகாலை 3:15 வரை பிரதமை, இன்று முழுவதும் த்விதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிஷம் காலை 8:04 வரை, பின்பு திருவாதிரை. மிதுன ராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைக்கி சனிக்கிழமை திருவோண நட்சத்திரம் 2 சேர்ந்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இருக்கும். பெருமாளை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு கிருஷ்ண பரமாத்மா பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்த தினமாக இந்த தினம் உண்டு. ஸ்ரீல பிரபுபாதா, அதாவது இஸ்கான் உருவாக்கினார் இல்லையா, இந்த பிரபுபாதா அவர் பார்த்துட்டார் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ரூம், அந்த சின்ன ரூமில் இந்த கிருஷ்ணராமத்தை எழுதி எல்லாத்துக்கிட்டையும் இப்போ எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணருடைய இஸ்கானுடைய விஷயத்தை பற்றி எடுத்து சொல்லுவாங்க இல்லையா, அதோட கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அதோட அவேர்னஸை கொடுப்பாங்க. லண்டனில் போகிறேன், லண்டனில் ஒரு முக்கியமான பகுதிக்கு போகிறேன். அந்த இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் அதுவும் சென்ட்ரல் லண்டனில் அங்கே பார்த்திங்கன்னா கிருஷ்ணா இயக்கம் அப்படியே எல்லாத்துட்டையும் சொல்லின்னு இருக்காங்க. பாரிஸில் போகிறேன், அங்கேயும் பார்த்திங்கன்னா, ஜெர்மனியில் போகிறேன், அங்கேயும் பார்த்திங்கன்னா, ஸ்வீஸில் போகிறேன், அங்கேயும் பார்த்திங்கன்னா கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம 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 ஹரேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அந்த தோத்தியை உடுத்திண்டு அந்த ஷிக்கையை வச்சுட்டு ரொம்ப அழகாக அவங்க பகவத்கீதையை இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் தெலுங்குலேயும் கன்னடத்துலேயும் மலையாளத்துலேயும் எல்லா லாங்குவேஜ்லேயும் அதை இது பண்ணி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்து சொல்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக நிறையா பேர் அதிலிருந்து இந்த கிருஷ்ண இயக்கத்தில் மாறி இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கிருஷ்ண நாமத்தை சொல்லும் பொழுது அந்த நாமத்தை சொல்கிறவங்க என்றைக்குமே வீல் போக மாட்டான்னு சொல்லுவாங்க. பெருமாளுடைய நாமத்தை சொன்னால் ஜெயிச்சிருவாங்க லைஃப்பில். பெருமாளுடைய நாமத்தை சொன்னால் அவங்க வாழ்க்கையில் உன்னதமான ஒரு நிலை இருக்கும். பெருமாளுடைய நாமத்தை சொல்லும் பொழுது அவளுக்கு முக்தி உண்டு. பெருமாளுடைய நாமத்தை சொல்லும் பொழுது அவளுக்கு எல்லா விதமான நன்மையும் உண்டுன்னு ராமானுஜர் சொல்லியிருக்கார். அதுதான் உண்மையும் கூட. அந்த மாதிரி
நம்ம எப்போவுமே பெருமாளுடைய சதாகாலம் கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்மனா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரான்னு பெருமாளுடைய நாமத்தை சொல்கிறது அவ்வளோ விசேஷம்னு சொல்லி இன்றைக்கி திருவோண நட்சத்திரம் ரொம்ப விசேஷம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாள் புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்களில் குழப்பம், என்ன பண்ணுறதுன்னு தெரில. இது எப்படி இப்படி என்ன ஆகுறது ஒன்றும் புரியலையே, நான் பாட்டுக்கு ஒன்று நினச்சிட்டு இருக்கேன், அது ஒன்று நடந்துட்டு இருக்கு, வாட் இஸ் திஸ் அப்படின்னு பல நேரங்களில் ஒரு குழப்பம் இருக்கும். எப்பவுமே டிசிஷன் மேக்கிங்கில் குழப்பம் இருந்தால் ஒன்று ஸ்டே வரும், அந்த இடத்துல மாறப்படாது, அப்படியே நின்றுடணும். இல்லைனா ப்ரொசீட் பண்ணுறதுனா 100% மனசில் கன்ஃபார்மாக இருக்கணும், அப்போ தான் ப்ரொசீட் பண்ணணும். அதர்வைஸ் யூ ஷுட் நாட் ப்ரொசீட் இட், அப்படியே ஸ்டே வாங்கி விடணும், அதுதான் பெஸ்ட்டு. ரொம்ப மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்ந்ததுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதர்வைஸ் அந்த விஷயத்தில் நம்ம ஜெயிக்க முடியாது. அதனால் இன்றைய தினத்தில் குழப்பம் இருந்ததாக கொஞ்சம் நின்று நிதானமாக செயல்பட்டேன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யாருக்கு? மேஷராசிக்கு. சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். யதார்த்தமாக யோசித்து செயல்பட்டேன்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிடும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக வரும். இன்றைய தினத்தில் பதவி, பேர், புகழ், அந்தஸ்து போகிற இடத்துல வாங்க 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 வாங்கன்னு மதிப்பு கொடுப்பான், மரியாதை கொடுப்பான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இது நம்மளுக்கு இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாள், என்ன அப்படி நம்மளை ஒருவேளை நம்மளை யாரும் தெரியாதோ இல்லை தெரிஞ்சு கொடுத்தோ அப்படின்னு பல நேரங்களில் யோசிப்பா. ஃப்ரெண்ட் சர்க்கிளில் உற்றார் உறவினர் தெரிஞ்ச மக்கள்லாம் உங்களுக்கு நல்லா பாராட்டக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்கிறோம், இதனால் வீக்னஸ் ஆகிடுவோமோ? எஸ், வீக்னஸ் இல்லை, நம்ம மனசில் இருக்கிற பாரம் குறையிறது அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் வெளியில் சொல்லிவிட்டேல் அது வீக்னஸ். ஏன்னா நாளைக்கு நன்னா பேசும்போது அன்றைக்கி எப்படி பேசின பற்றில இப்போ அப்படின்னு சொல்லுவாள். எப்பவுமே ஒன் சைடு நம்ம பேசுவோம், பட் அதர் சைடு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம சைட்லேருந்து நம்மளுடைய பெர்செப்ஷன்லேருந்து அது பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த இடத்துல அது மைனஸ் ஆகிறது. அதனால் எப்போவுமே யார்ட்டையும் பேசும்பொழுது யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல், ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருந்தெல்லாம் நல்ல பலன்கள் கூடி வரும். மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா விநாயகப் பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். ரிஷபராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா அப்பா 4-5 நாளாக நான் பட்ட பிரச்சனை எனக்கு தான் தெரியும். பேசினா பிரச்சனை, உட்காந்தா பிரச்சனை, நின்னா பிரச்சனை, நடந்தா பிரச்சனை. ஒரு பல்லு வலியை கூட தாங்கிக்கலாம், ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் பல்லு வலி. வயிற்று வலியை தாங்கலாம், அது ரொம்ப கஷ்டம். இது பயங்கரமான வலி, ஐயோ. ஏன்னா ஒன்றுமே பண்ணக்கூடாது, எதை பண்ணாலும் ப்ராப்ளம் வரும்னா நான் எப்படி? அதுதான் நேற்று முழுக்க இருந்தது, முந்தானேற்று முழுக்க இருந்தது, அதுக்கு முந்தின நாள் முழுக்க இருந்தது. இப்போ ஃப்ரீ, ஐ எம் வெரி ஃப்ரீ. இப்போ பரவாயில்ல, நல்லா சிரித்து பேசின்னு இருக்கேன். இருந்தாலும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லிடுங்க சார் ஃபஸ்ட்டே அப்படின்னு சொல்லுவார் ரிஷபராசி. ஒன்றும் பயப்பட வேண்டாம், இருந்தாலும் பேசும்பொழுது கவனம் தேவை, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷபராசி என்பவர்களுக்கு சில விஷயங்கள் நிறைய யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், வேர் த மிஸ்டேக் ஹஸ் பீன் அப்படின்னு யோசிச்சல்னா நம்மளுடைய தாட் ப்ராசஸ்லேயும் நம்மளுடைய சில சோம்பேறித்தனத்தினாலையும் இருக்கும்னு நம்மளால் உணர முடிகிறது. இனிமேல் நம்ம அப்படியே எல்லா விஷயத்தையும் மாற்றி யோசித்தோம்னா சக்ஸஸாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். சினிமா ப்ரொடியூசராக இருந்துட்டு இருக்கிறவா, டைரக்டராக இருந்துட்டு இருக்கிறவா, ஃபினான்ஷியராக இருந்துட்டு இருக்கிறவா, சினிமாவில் நடிச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆடிட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எடுத்து சால்வ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பெரிய பிரச்சனை இன்றைக்கி தான் முடிய போகிறது. இந்த திங்கக்கிழமை வந்ததுன்னா, இந்த சனிக்கிழமை வந்ததுன்னா, இந்த வெள்ளிக்கிழமை வந்ததுன்னா அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரத்தில் இது ஃபைனலைஸ்ட் ஆயிருன்ற ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசின்னு இருப்பேன் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஸ்லோவாக நகரும், பட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், தைரியமாக இருக்கலாம். ரிஷபராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களே, மிதுனத்துக்கு இன்றைய தினத்தில் நல்லது நடக்கும். ஆனால் இன்றைய தினத்தில் நல்லது அப்படின்னு சொன்னால் என்ன, உங்களுக்கு எது எடுத்தாலும் நல்லது தான். ஆனால் நீங்கள் எதையும் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. சார் என்ன சார் செக் இப்படி வச்சுட்டல, எஸ், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில விஷயத்தில் புது காரியத்தை ஆரம்பிக்கப்படாது, மற்றவாளை பற்றி பேசக்கூடாது, மற்றவாளை டவுன் பண்ணி பேசக்கூடாது, கோவிச்சுண்டு பேசக்கூடாது, வீட்டில் சண்டை இருக்கக்கூடாது. சண்டை வந்துன்னா நீங்கள் முன்னாடி பேசக்கூடாது. கொஞ்சம் கோவத்தை கட்டுப்படுத்திக்கிறது நல்லது. அவள் என்ன சொன்னாலும் சரி 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 சரி, இல்லைன்னா அது கூட சொல்ல வேண்டாம், என்ன சரின்னு கேட்டுருவா. அதனால் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில விஷயத்தை தப்பாக யோசித்து தப்பாக சொல்லிடக்கூடாது. நம்மளுடைய பெர்செப்ஷன் தப்பாக இருக்கலாம்.
அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில காரியத்தில் இன்னொருத்தரை ஊன் பண்ணி பேசப்படாது, இன்னொருத்தர் காரணம் காட்டி பேசப்படாது. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டேன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மிதுன ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, ராகவேந்திர வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களே, நல்லது நடக்கும். ஒரு காரியம் நடக்கலைன்னா நீங்கள் முயற்சி பண்ணலைன்னா அது சக்ஸஸ் ஆகும். கவலையே வேண்டாம். இன்றைக்கி திருமண காரியம் வெற்றி பெறும். பிஸ்னஸ் பார்ட்னர் கூட நல்ல செய்திகள் அமையும். இன்றைக்கி கணவன் மனைவி கணவர்கிட்ட நன்னா பேசுவா, ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுவா, ஒரு ஐடியா அட்ட சூப்பர் ஐடியா, பிரமாதம், நான் என்னமோ யோசிச்சுட்டு இருந்தேன், பிரமாதம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சாறுதலாக சந்தோஷமாக ஒரு விஷயம். சங்கீதம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவா, அதே சமயத்தில் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, டீச்சராக இருந்துட்டுருக்குவா, பிரின்ஸிபலாக இருந்துட்டுருக்கா, ரெஸ்பாண்டண்ட்டாக இருந்துட்டு, ஹெச்ஓடியாக இருந்துட்டுருக்கா, கைடாக இருந்துட்டுருக்குவா, காலேஜில் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்துட்டுருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். கடகராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்ம ராசி நேயர்களே, எப்பவுமே விட்டு கொடுத்து போகிறது தப்பு கிடையாதுன்னு சொல்லுவாள். ஏன், எதுக்கு பிரச்சனை? நம்ம ஒரு காரியத்தை எடுத்தால் நடக்காதான்னு. அது எப்படி சார், நான் ஜெயிச்சுடுவேன், அது கொஞ்சம் ப்ராசஸ் ஸ்லோவாக, பட் ஐ வில் வின், ஐ நோ, ஐ ஹாவ் அ பாசிட்டிவ் தியரி. என்கிட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு தியரி இருக்குது, அதை வச்சு நான் ஜெயிச்சு கொண்டு வந்துடுவேன். சேல்ஸில் இருந்தவா, ஹாஸ்பிட்டல் லைனில் இருந்துட்டு, டாக்டராக இருந்துட்டு, சர்ஜனில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ரீசர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். பேப்பர்லாம் சப்மிட் பண்ணோம் சார், இப்போது பெரிய ஃபைல் எங்கிட்ட தான் இருக்குது, நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும், நான் ஒரு பெரிய ஆஃபீஸர், நான் தான் இவருக்கு பிஆர்ஓ, பட் இவர் பண்ணுற விஷயத்துக்கெல்லாம் நான் தான் அதை ஹோல்ட் பண்ணின்னு இருக்கணும். ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் எங்கிட்ட எந்த ப்ராப்ளம் இல்லை சார், மற்றவா பிரச்சனை தான் சார் எனக்கு போட்டு தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய நபர்கள், முக்கியமான ஃபீல்டில் இருக்கிறவா, இன்றைய தினத்தில் எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்துடுவேன். நெவர் எவர் ஒரியா போத்தட். யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க, காரியம் முடிகிற வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. கூட இருக்கிறவா எதிரியாக இருப்பாள், அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே ஒன்று பேசுவா, அங்கே ஒன்று பேசுவா, தெரியாத மாதிரி சொல்லிட்டு வந்துடுவா, அவளையே தெரியாமல் கூட சொல்லுவா, தப்பு கிடையாது. அதெல்லாம் அவளை குத்தம் சொல்லி நம்மக்கிட்ட தான் தப்பு. சொல்லப்படாது, பேசப்படாது, காரியம் முடிகிற வரைக்கும் அதை ரிவைல் பண்ணக்கூடாது. இன்றைய தினத்தில் சிம்மராசி நண்பர்கள் குலதெய்வ வழிபாடு தான் பெஸ்ட்டு. இன்றைய தினம் நினச்ச காரியத்தை சாதிச்சுடுவேன். கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் நன்னா இருக்குது. ஒரு விஷயத்தில் மாற்றம் எதிர்பார்ப்பேன், ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட். அதே சமயத்தில் ஒரு விஷயத்தில் இப்படி இருக்கப்படாது, நான் மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணிக்கலாம். வீடு மாற்றணும், ஆஃபீஸ் மாற்றணும், குடோன் மாற்றணும், இடம் மாற்றணும், வேலை மாற்றணும். சார் என்னோடய மேனேஜரே நான் மாற்றணும், அவரால் தான் எனக்கு பிரச்சனை, என்னுடைய எம்டி தான் சார் பிரச்சனை, இந்த கம்பெனி விட்டு அவர் போனால் பரவாயில்ல சார், கம்பெனி உருவாக்கினவரே அவர் தான், இருந்தாலும் போனோம் சார், எப்படி பாசிபிள் இல்லை. இருந்தாலும் உங்களுடைய யோசனை அப்படி இருந்துட்டு இருக்கும், மனசில் போட்டு வரியாக இருக்கும், வெளியில் சொல்ல முடியாது. ஃபேமிலியில் கூட அப்படி இருக்கலாம், வெளியிலையும் சொல்ல முடியல, உள்ளேயும் முழுங்க முடியல, தப்புன்னு சொல்ல முடியல, பயமாக இருக்குது. யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன், இவாளுக்கா, என் வீட்டுக்கா, இந்த வீட்டுக்கா, என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, எனக்கு மனசு வருத்தமாக இருக்கே அப்படின்னு கன்னிராசி என்பர்கள் வருத்தப்படுறது தெரியாது. ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதாவது ஒரு கண்ணில் அம்மா வீடு இருக்கும், ஒரு கண்ணில் பார்த்துட்டேன் அப்படின்னா புகுந்த வீடு இருந்துட்டு இருக்கும் பெண்களுக்கு. அதே சமயத்தில் யாருக்கு தான் சப்போர்ட் பண்ண, அண்ணன் தம்பிக்கா, வீட்டிலே ஒன்றும் புரியாமல் இருப்பா ஆண்கள். எல்லாத்துக்கும் ஒரு மாற்றங்கள் வரும், கவலைப்பட வேண்டாம். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய தினம். குழந்தைகள் அப்படி லெட்டர் எழுதி கொடுத்தா சந்தோஷப்படுவேன், அட்ட பிரமாதம், சே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவேன். என் குழந்தை தான் அப்படி கண்ணில் தண்ணி வரும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு நல்லது உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, விசேஷ வழிபாடு. துளாராசி நண்பர்களே, இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சேமிப்பு ரொம்ப 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 முக்கியம். பிஸ்னஸுக்கு உண்டான முதலீடு ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் ஃபினான்ஷியலாக சில விஷயத்தை தெரிஞ்சிருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, அதே சமயத்தில் நம்ம என்ன ப்ரிசூயிங் பண்ணணும், அதை எப்படி செலவு பண்ணணும், எதை காப்பாற்றணும், எதில் ஃபண்டை வச்சுக்கணும், எதை ரிலீஸ் பண்ணணும், எதை எப்படி மெயின்டைன் பண்ணணும். இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே சக்ஸஸ் தான். ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதில் சேல்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுநராக இருந்தால் வண்டி ஓட்டுநர் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துடைய நிலையிலையும் நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும்.
நீங்கள் ஒரு சீஃபாக இருந்துருக்கேள் அப்படின்னு சொன்னால் மேலிருந்து கீழே வரைக்கும் எல்லா வேலைகளையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியாத ஒரு தொழில் ஆரம்பிக்கப்படாது, பண்ணப்படாது. ஒரு பண்ணை வீடு வச்சுட்டு இருக்கிறவா, தோட்டம் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் இவா ஏமாத்துறா, தயவு செய்து நெவர் எவர் சே அபவுட் தட். அதாவது இவா என்ன ஏமாத்துறா, நீங்கள் ஏமாறுறேன், நீங்கள் அதில் கவனம் செலுத்தலே, தட்ஸ் வே இந்த ப்ராப்ளம் வந்து அந்த பிஸ்னஸில் வர்றது அப்படின்றத நீங்கள் ஏற்றுக்கோங்க. மற்றபடி அதை ஏற்றுண்டல்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். ஐடியில் ஒர்க் பண்ணுறவா, டெலிகாமில் ஒர்க் பண்ணுறவா, புது கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு, புது ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வந்துடும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களே, விருச்சிகத்துக்கு இன்றைய தினத்தில் நல்லது உண்டு. ஸோ இது வந்து உன்னால் முடியாதுப்பா, எங்கே போய் ஜெயிக்க முடியும், ஏன்னா நீ இருக்கிற டென்ஷனுக்கு இதெல்லாம் ஆகாது அப்படின்னு சொன்னால் உடனே நான் ஜெயிக்கிறேன், அதெல்லாம் ஜெயிப்பேன். எதை வேண்டான்னு சொல்கிறாலோ அதை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். எதை உங்களை குற்றம் சொல்கிறாலா, ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன், சரி அப்படி தான் பண்ணுவேன் என்னப்போ அப்படின்னு வரும், கோபம் வரும், டென்ஷன் ஆகும். என்னடா அது நம்மளை குற்றம் சொல்லிகிட்டு இருக்கா, குறை சொல்லிகிட்டு இருக்காளேன்னு ஒரு விஷயத்தில் அப்படியே அலர்ஜி காவேல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அது சரியாகும். ஆமாம் நான் தான் மிஸ்டேக் பண்ண புரியுறது, ஐ ரியலைஸ் தட். பட் ஃபஸ்ட்டு சொல்லும்போது நீங்கள் சொன்ன விதம் சரியில்லை, அதனால தான் இப்படி ரியாக்ட் பண்ண அப்படின்றத அது கொஞ்சம் நேரத்தில் போர்க்காலத்துக்கு அப்புறம் தான் தெரியும், தப்பு நம்ம பேரில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் நகைச்சுவை ஆயிடுவேல், அவளுக்கு தான் டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். சில விஷயங்களில் மன ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும், தைரியமாக இருக்கலாம். நல்லபடியான முயற்சிகள்லாம் உங்களுக்கு வெற்றி பாதைகளை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா ஒரு வாகனம் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான விஷயம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு, செல்ஃபோன் சர்வீஸ் சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவாள் அனுகூல்யம் தாண்டி நன்னா இருக்கு. இன்றைய தினம் கொஞ்சம் அலைச்சல்லாம் இருக்கும், இங்கேயும் எங்கேயும் நடப்பேல். சில விஷயத்தை பக்கத்தில் என்ன பேசுகிறா அப்படியே கேட்கணும், ஓ என்னை பற்றி என்ன பேச வேண்டியிருக்கு அப்படின்னு இங்கேருந்து கேட்பேல். இதெல்லாம் நடக்கும் அப்பப்போ. இன்றைய தினத்தில் சில பேர் சந்தேக உணர்வுகள் இருக்கிறவா இந்த வேலையெல்லாம் பண்ணுவேல். இன்றைய தினத்தில் அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் பார்த்துட்டோம்னா பிள்ளையார் வழிபாடு. நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பரை போலும் ஏற்று நந்தி மகந்தனை ஞான குளிந்தனை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன்னு பிள்ளையாரை வேண்டிக்கோங்க, நல்லது நடக்கும். தனுர் ராசிக்கு இன்றைய தினத்தில் எப்படி இருக்குது கிரக நிலைன்னு அப்படி பார்த்தா, அடாடாடா நன்னா இருக்கே, சூப்பர். ரொம்ப வயசானவா கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி பண விஷயங்களுக்கு நன்னா இருக்குது, முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக நடக்கும். சில விஷயங்களில் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க, அதே சமயத்தில் மற்றவாளை கன்ஃபியூஷனும் பண்ணி விடாதீங்க. ஏன்னா நீங்கள் ஏதாவது குழப்பி விட்டுட்டேன்னா போச்சு. ஒரு விஷயத்தை 4 தடவை கேட்டேன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் குழம்பிடுவா. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், யார் யாரெல்லாம் கூட இருக்கேள், அவள்லாம் எப்படி என்ன பற்றிலாம் சிரிக்கிறேன். அந்த மாதிரி அவளை கொஞ்சம் நினச்சாலே சிரிக்கிறேன். ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அத்தனையும் எடுத்துக்கிறா. சம்டைம்ஸ் அவள் ஏதாவது சொன்னாலும் நீங்கள் அதை பைக் அவுட் பண்ணிவிடுவேல், அதை அப்படியே பைபாஸ் பண்ணிவிடுவேல், நீங்கள் அதை அப்படியே அடுத்தது எடுத்து சொல்லிவிடுவேல். இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் தான் இன்றைக்கி. அதனால் கன்ஃபியூஷன், அதே மாதிரி ஒரு விஷயத்துக்கு கன்க்ளூஷன் வந்துடணும். அதை ரொம்ப போட்டு யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. திடீர் பணவரவுகள் உண்டு. இரவு நேர பிரயாணம் வேண்டாம். 6 மணிக்கு மேலே இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. தனுசு ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமான் வழிபாடு. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, ஸ்கந்தனுண்டு கவலையே இல்லை மனமேனு முருகன் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகரத்துக்கு இன்றைய தினத்தில் சூப்பராக இருக்குது. என்னென்ன விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில பேர் அமைதியாக, சில பேர் சத்தமாக பேசும், சில பேர் லூஸ் டாக்ஸ் பேசுவார், சில பேர் பேசாமையே இருப்பான். அதே சமயத்தில் பார்த்துட்டுனா ஒதுங்கி நிற்பா. சில விஷயத்தில் பார்த்துட்டு நமக்கு என்ன அப்படின்னு இருப்பா. அதெல்லாம் சண்டையாகும் கொஞ்சம் நேரத்தில். அதை பெருசாக கண்டுக்காதீங்க, அப்படி ஃப்ரீயாக விடுங்க. இன்றைய தினம் சில பேருக்கு ரொம்ப பாசிட்டிவ், சில பேருக்கு மீடியமாக இருக்கும். பிகாஸ் இன்னைக்கு அவளுடைய நட்சத்திரத்தை பொறுத்து, அவளுடைய ஜாதகத்தை பொறுத்து, அவளுடைய தசாபுத்தியை பொறுத்து அது மாறும். அதனால தான் வெறும் கோச்சாரத்தை மட்டும் வச்சு சொல்லப்படாது இன்றைய தினத்தில். ஏன்னா அவளுடைய அந்த தசாபுத்தி அமைப்புக்கு தகுந்தாப்பில் இன்றைய தினத்தில் சில பிளானட் வந்து டாமினேட் பண்ணும். அதுதான் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மூடு ஸ்விங் ஆவா. மகர ராசி என்பர்கள் நன்னா பேசினானா சூப்பர், இன்றைக்கி நன்னா பேசுகிறா, எந்த காரியத்தை எடுத்தாலும் சக்ஸஸ். சில பேர் அப்படி உம்முன்னு உட்காந்துருந்தா அவளை போய் டிஸ்டர்பே பண்ணிடாதீங்க. நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி. மகர ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் ரொம்ப வெயிட்டான பொருட்களை தூக்க வேண்டாம். சுடுதண்ணியை அப்படியே வெயிட்டாக இருந்ததுன்னா நான் பார்த்துக்கிறேன்லாம் சொல்ல வேண்டாம். அதே சமயத்தில் நான் எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லாதீங்க. இன்றைக்கி சில புதிய காரியம்லாம் நான் நினச்சிட்டு இருக்கேன், மனசில் ஓப்பன் பண்ணலாமா சார்
தாராளமாக பண்ணலாம், சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். நல்ல விஷயங்கள், நல்ல நபர்களை சந்திக்கிறது, முக்கியமான விஷயம் பேசுகிறது எல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு தான் மகராசி என்பவர்களுக்கு அமோக வழிபாடு. கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு எப்படி இருக்குது சார் அப்படின்னுங்கன்னா கொஞ்சம் விரையாக இருக்கும். நினைச்ச காரியத்தை சாதிப்பேன். வெளிநாடு, வெளியூர், பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட்ஸ், நீங்கள் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன் சார், ஒரு வேலை விஷயமா போனேன் சார், வெளிநாட்டுக்கு எதிர்பார்த்துட்டே இருக்கேன், பேசாமல் எல்லாம் விட்டுட்டு போயிடலான் இருக்கேன் சார், படாத பாடுபட்டுன்னு இருக்கேன், ஐம் ட்ரையிங் தி பெஸ்ட் பட் இட்ஸ் நாட் ஹேப்பனிங், ஏன்னு தெரில, என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய யோசிப்பேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஜெயிச்சிடும். மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துட்டுருக்கா, டிரான்ஸ்போர்ட், டிக்கெட் புக்கிங், அதே மாதிரி பார்த்துட்டேன்னா அஸ்ட்ராலஜராக இருந்துட்டுருக்குறார், அதே மாதிரி யோகா ஆசிரியராக இருந்துட்டுருக்குறா, கடல் துறையில் பணியாற்றின்னு இருக்கா, நேவியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, பைலட்டாக இருந்துட்டு இருக்கிறா, கிரவுண்ட் ஸ்டாஃபாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். கும்பராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் ரொம்ப நல்ல நாள். டிவி ஆங்கராக இருந்துட்டுருக்கா, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கா, அரசியல் இருந்துட்டுருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரும். நல்ல நாள் தான். சில விஷயத்தில் மறதியும் சில தோல்வி யதார்த்தமாக இருக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்கள் சில விஷயத்தை ஒத்துக்காதீங்க. இது ஆன்மீகத்தாவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறையா விஷயத்தில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு தான் வெற்றி வழிபாடு. மீனராசிக்கு நல்லது நடக்கும். ஒரு விஷயத்தை எடுத்தால் ஜெயிக்காம விட மாட்டேன். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பேன். யதார்த்தமாக பேசுவேல், பணவரவுகள் வந்துடும். நல்லது கூடி வரும். சொந்த பந்தங்கள், இஷ்டம், மித்திர, பந்து எல்லாத்தையும் சந்திப்பேன். எதிரியை கூட சந்திப்பேன், ஆனால் உங்களுக்கு நண்பராக மாற்றிடுவேல். பேச்சு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துன்னு இருக்கும். ஒரு விஷயத்தில் எடுத்து சொன்னேன்னா அதில் பர்ஃபெக்டாக அத்தனையும் சொல்லுவேன். விடாத ஒரு கோயிலை பற்றி பேசலை, சாமியை கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தி கொண்டு போயிடுவேன். ஒரு எக்ஸிபிஷனை பற்றி அந்த கண்ணுக்கு முன்னாடி ஒரு சாப்பாடு சொல்லல, அடேங்கப்பா அந்த தயிர் சாதத்தில் 2 வடுமாக போட்டு அப்படியே அதை விட்டு அந்த தயிர் சாதத்தை எடுத்து சாப்பிட்டா என்ன டேஸ்ட், அவளுக்கு அப்படியே நாக்கெல்லாம் ஊறும். அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து அந்த கண் முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி, ப்ரொஜெக்டர் மாதிரி எல்லாத்தையும் அழகாக எடுத்து சொல்லிவிடுவேன். அது உங்கள்கிட்ட இருக்கிற திறமை, பேச்சு திறமை. மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல நாள், சூப்பர் நாள். இதில் வேலை மாற்றத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெரியவங்ககிட்ட கேட்டு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஃப்ரெண்டுக்கிட்டெல்லாம் கேட்டு பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இன்றைய தினத்தில் மீனராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயர் வழிபாடு தான். மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடியது. அதாவது இது ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ருத்ரம் எடுத்துட்டேன்னா அந்த ருத்ரத்தில் வந்து ரொம்ப அழகாக ஒரு மந்திரம் வந்து இருந்துருக்கு. என்னென்னா தியானம் அப்படின்னு சொல்லி தியானம்னு ஒன்று ஆரம்பிப்பா. அதில் ஒரு மந்திரம் அபாதாளன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். இப்படி எல்லா மந்திரத்துலேயும் எல்லா பூஜைகள்லேயும் பார்த்துட்டேன் அப்படின்னா தியானம் அப்படிங்கிற ஒரு தியான மந்திரம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம வந்து தியானம் பண்ணுறோம்னா அதை கண்ணை மூடி உட்காந்து கவனித்தல் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயத்தில் நம்ம வந்து ஒத்துக்கொள்ளுதல், ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளுதல்னும் தியானம்தான். அது ஏற்றுக்கிறது, அதை வந்து ஏற்றுக்கொள்வதும் தியானம்தான். சரி, நீங்கள் நான் சொல்கிறத நல்லா கேளுங்க. ஜாதகம் யார் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, எனக்கு இப்போ டைம் சரியில்லை பட் ஆனால் நான் ஜெயிச்சுடுவேன் அப்படின்னு எதிர்பார்க்கிறதா ஜாதகம் பார்க்கணும். எனக்கு டைம் சரியில்லை, எதை பார்த்தாலும் சரியாகாது, என்ன பண்ணாலும் சரியாகாதுன்னு உங்கள் மனசில் பட்டுடுத்துன்னு வைங்க, நீங்கள் ஜாதகம் பார்க்கப்படாது, யாரையும் பார்த்துடப்படாது. இந்த விஷயத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். அதாவது யாரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தா, யார் என்னால் ஜெயிக்க முடியுங்கிற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காளோ அவளை காப்பாற்றலாம். அதாவது அஷ்டலக்ஷ்மியில் 7 லக்ஷ்மி இல்லைனாலும் தைரிய லக்ஷ்மி இருந்தால் போதும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் மனசை ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். நான் ஜாதகம் பார்க்கும் பொழுது எல்லாத்துக்கும் சொல்லுவேன், என்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கும் பொழுதும் இதுதான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருந்தால் தான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகும், இல்லைன்னா இல்லை. ஏன்னா மருத்துவரை தான் சொல்கிறாரு, மனசை தளர்விடாதீங்க, மனசை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்கிறார். மனசை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். இந்த ஸ்ட்ராங் தான் ரொம்ப தேவை. என்றைக்காவது கொஞ்சம் லூஸ் ஆகும், கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஃபெயில் ஆகும், எல்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி உங்களுக்குன்னு ஒரு செப்பரேட்டான மைண்ட், உங்களுக்குன்னு ஒரு செப்பரேட்டான உலகம் இங்கே இருக்குது, மனசு இருக்குது. அதை வந்து எப்போவுமே ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க.
அப்படி இருந்துட்டு அப்படின்னு சொன்னால் ஜோதிடம் பக்காவாக உங்களுக்கு வேலை செய்யும். கிரகங்கள் உங்களுக்கு பக்காவாக பாசிட்டிவான கிரகங்கள் வேலை செய்யும். நம்ம ஜாதகம் பார்க்கும்பொழுது அவள் ஜாதகத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் தெரியும். அப்படி இருக்க நான் எப்போவுமே சொல்லுவேன், எப்போவுமே நீங்கள் தோத்துட்டேன்னு நீங்கள் நம்பாதீங்க. நான் அவ்வளோதான் முடிஞ்சேன் நினைக்காதீங்க. இதுக்கு மேலே நான் எந்திரிக்கவே முடியாது நினைக்காதீங்க. எல்லாத்தையும் பாசிட்டிவாக நான் ஜெயிச்சிருவேன் 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 அந்த மாதிரி பாசிட்டிவ் தாட் இருந்ததுன்னா எல்லாம் சக்ஸஸ் ஆகும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்க. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ்.